எம்மாடி நீ இத சொல்ல சொல்ல அது அப்படியே நடந்துட்ட மாதிரியே எனக்கு தோணுதுடா. ஆமாப்பா, மது எங்க இருக்கான்? ஏன்? அவகிட்ட நானே சொல்லிடுறேன்ப்பா. இல்லம்மா, அது ஏதோ காலேஜ்ல என்சிசி போட்டியாம, அதுல கலந்துட்டு ஜெயிச்சு பரிச வீட்டுக்கு கொண்டுட்டு தான் வருவேன்னு சவால் விட்டு போயிருக்குது. ஆமாப்பா, நாம ஜெயிக்கணும். கரெக்டா எய்ம் பண்ணி குறிப்பாத்து சுடு மது. கரெக்டா தான் ஏம் பண்றேன். இப்ப பாரு. சூப்பர் மது. இன்னைக்கு நடக்க போற போட்டியில நீ தான் ஜெயிக்கணும். ஜெயிப்பேன். கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கணுங்கிறத விட அந்த மயில தோக்கணும். அவளை தோக்கடிக்கணுங்கிறதுக்காகவே நான் ஜெயிப்பேன். இன்னைக்கு இந்த போட்டியில அந்த மயில ஜெயிச்சுட்டா அவளுக்கு அந்த சாம்பியன்ஷிப் கிடைச்சிரும். அப்படி கிடைச்சிட்டா அவ ஆசைப்படுற மாதிரி ஐபிஎஸ் ஆகுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப பிளஸ் பாயிண்ட் ஆயிடும். அப்படி எதுவுமே நடக்க கூடாது. அவளை தோக்கடிக்கணும். அவ ஐபிஎஸ் இல்ல, கான்ஸ்டபிளா கூட ஆகக்கூடாது. இது ஏ கிரேட் ரகனே. இந்த சரகத்திலேயே இந்த ரகத்துல நீங்க வேற எங்கேயும் வாங்கவே முடியாது. சதுரம் 2400 தான். விலை ரொம்ப அதிகமா சொல்றீங்களே. சேர்வராயன்ல சதுரம் 1800 தான் சொன்னாங்க. கோபி, ஒரு நிமிஷம். அது பி கிரேட்னே. அது அவனை விட 100 ரூபா கம்மியா நான் தரேன் உங்களுக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் கான்கிரீட் மாதிரி நிக்கும். அண்ணே யோசிக்காதீங்கண்ணே. பொருளுக்கு நான் கேரண்டி. இது பாருங்க, நம்ம பொருள் எல்லாமே தரமா இருக்கும், தெரிஞ்சுக்கங்க. இருந்தாலும் அவ்வளவு தூரத்துல இருந்து நான் வந்திருக்கேன், கொஞ்சம் குறைக்கலாமே. சரி, நீங்க பாருங்க, உங்களுக்காக சதுரத்துக்கு 50 ரூபா கம்மி பண்ணி தரேன். நீங்க என்ஜினியர்ட்ட போய் அளவு வாங்கிட்டு வந்துருங்க. 1/2 மணி நேரத்துல அறுத்து வாங்கிட்டு போயிட்டே இருங்க. சரி, நான் போய் அளவு வாங்கிட்டு வரேன். சரிண்ணே, சீக்கிரம் போய் அளவு வாங்கிட்டு வாங்க. போங்க போங்க, போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. வா, அங்க போய் பேசுவோம். வா. நீ என்ன செய்வியா எது செய்வியா எனக்கு தெரியாது. மலர் வந்திருக்கு. கெஸ்ட் ஹவுஸ் சாவி கொடுத்துடலாமா? டேய், இந்த கெஸ்ட் ஹவுஸ் சாவி உள்ள இருக்கு. இந்தமா போய் கெஸ்ட் ஹவுஸ்ல எல்லா ரூமையும் திறந்து நல்ல சுத்தமா கிளீன் பண்ணி வைக்கணும். சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்யணுங்கிறத நான் நேர்ல வரும்போது அங்க சொல்லுவேன். விளங்குதா? எந்த தப்பு நடக்கூடாது. ஐயா, சீக்கிரம் போடா போடா. போதும், நிப்பாட்டு. கொடு. அப்புறம்
நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ம். உங்ககிட்ட காசை வாங்கிட்டு நாங்க என்ன ஏமாத்திட்டு ஓடிட்டு போறோமா? வயக்காட்டுல உழுவுற நேரத்துல வந்து மாட்டை ஓடிட்டு போயிட்டீங்க. இந்த பாரு, முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்க. காதல் வேற, கந்து வெட்டி வேற. எப்படி காதலுக்கு கண்ணு இல்லையோ அதே மாதிரி Alert! Take the position. Shoot! முதல் வாய்ப்பு மதுவந்தி. ஃபயர். தங்கமயில் ஃபயர். மதுவந்தி ஃபயர். தங்கமயில் அலர்ட். ஃபயர். மதுவந்தி ஃபயர். தங்கமயில் ஷூட். சூப்பர் ரி, வேற லெவல். ஹே, நீ நல்லா ஷூட் பண்ணடி. கொன்றுவேன். என்ன தடி குழந்தா, அவ பாட்டுக்கு எல்லாத்தையும் பாயிண்ட்ல ஷூட் பண்ணிட்டா. இதுல காசு வேற. நீ கூட சேர்ந்து ஏமாத்துறியா? போட்டி முடிவுகள். மதுவந்தி 19 புள்ளிகள். தங்கமயில் 27 புள்ளிகள். போட்டியின் வெற்றியாளர் தங்கமயில். அடுத்து பரிசளிப்பு விழா. இந்த பரிசளிப்பு விழாவினை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு நமது கல்லூரி முதல்வர் புனிதவதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பரிசுகளை வழங்கி சிறப்பிக்குமாறு சேலம் மண்டல NCC கமாண்டர் திரு சஞ்சய் நிஷாந்த் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்குமாறு நமது கல்லூரியின் NCC தனி அதிகாரி திரு அருள்குமார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். லாங் ஜம்ப் முதல் பரிசு தங்கமயில். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நாம வெளியெல்லாம் பார்த்துட்டோம், மறுபடியும் வீட்டுக்குள்ள பாப்போம். இதான் எங்க வீட்டோட ஊஞ்சல். நம்ம சேர்ந்து ஆடுவோமா?
ஜாலியா இருக்கா? ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்கு. ஹலோ. முதலாளி. சொல்லுங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்ப வரீங்க முதலாளி? உங்களை இங்க தடபுடலாம் வரவேற்கிறதுக்கு நாங்க எல்லாரும் தயாரா இருக்கோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. நீங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருங்க, நான் நேரா அங்க வந்துடுறேன். சரியா? முதலாளி, என்னது உங்களை வரவேற்க எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. நீங்க என்னன்னா சரி விடுங்க. நீங்க சொல்றீங்க, நான் மறுத்து பேச விரும்பல. பரவாயில்ல மாமா. முதலாளி பார்த்து பத்திரமா வாங்க. நான் வந்துடுறேன் மாமா, நாளைக்கு பார்க்கலாம். அப்படியே நேரத்தோட வந்திருக்கேன். சரிங்களா? ஓகே மாமா, பை. நாளை காலைல வரார். வரும்போது சின்ன முதலாளியா வரார். ஆனா இங்கிருந்து போவையில இந்த வீட்டு மாப்பிள்ளையாத்தான் போகணும். டேய் மச்சான், எனக்கு ஒரு பிரச்சனைன உடனே நீங்க 2 பேரும் கூட வரீங்க பாத்தீங்களா? இதான் மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப். ரொம்ப தேங்க்ஸ்ரா. டேய் போதுண்டா. உங்களை மாதிரி பணக்கார விட்டு பசங்க என்ன மாதிரி ஆளை எதுக்கு ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும். எதுக்கு? நீங்க அறிவாளியா தெரியறதுக்கு ஒரு அம்மாச்சி, அழகா தெரியறதுக்கு ஒரு சுமார் முஞ்சி குமாரு, அறிவா தெரியறதுக்கு அவன், அழகா தெரியறதுக்கு நானு. அதானே? டேய் ரவி, ஓவரா பேசுற. மச்சான், மூச்சிலனா கூட வாழ்ந்துரும்டா, பேச்சிலனா செத்து போயிரும்டா. ஏண்டா நீங்க 2 பேரும் கொழுப்படுத்து போலீஸ் அடிச்சுட்டு ஒளிஞ்சுக்கிறதுக்கு நான் என்ன ஊர்கடை அவங்க கூட வர்றதுக்கு? பிடிக்கலன்னா இறங்கி போடா. அப்படி சொல்ல வரலடா. ஒளிஞ்சுக்கிறேன்னு முடிவு எடுத்துட்டா ப்ராஜெக்ட் என் கையில கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா அப்படி கேளு. சங்கர் சார் படத்துல பாட்டு எடுக்கிற மாதிரி சும்மா பிரம்மாண்டமா 10 நாளைக்கு 10 லொகேஷனை சும்மா அம்சமா அமைச்சு கொடுத்திருப்பேன். நம்ம எல்லாரும் ஜாலியா இருந்திருக்கலாம்டா. டேய், நம்ம ஜாலியா இருக்கிறதுக்காக வரலடா. மச்சான், உன்னை பார்த்தா பொறாமையா இருக்குடா. ஏண்டா? இல்ல, ஒளியறதுக்கு ஊருக்கு எஸ்டேட் வச்சிருக்கிற. நீ யாரை வேணாலும் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன எடுத்துக்க, ஒரு பொட்டி கடையில தம் வாங்கின கடனுக்காக பயந்து ஒளியறது கூட ஒரு இடம் இல்லடா. டேய், உண்மையை சொன்னா எனக்கு பணக்காரனா இருக்கிறதுக்கே வெறுப்பா இருக்குடா. எங்க அப்பாவுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஸ்டேட்டஸ், டிசிப்ளின் இதான்டா முக்கியம். உங்களுக்கு இருக்கிற சுதந்திரம்லாம் எனக்கு இல்லடா. இப்ப கூட பாரு, அந்த போலீஸ்காரன் தப்பு பண்ணா நான் அடிச்சேன். அதுக்கு கோர்ட்டுக்கு போகணுமா, ஜெயிலுக்கு போகணுமா? போறேன். ஆனா எங்க அப்பாவுக்கு அதெல்லாம் கௌரவ குறைச்சல். அதனால இந்த மாதிரி ஊரா போய் ஒளிஞ்சுக்கிட்டு சுத்த வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் சுத்த கோழத்தனமா இருக்குடா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் கண்ணே. என்னாச்சு டாடி? ஒரு யோசனை வந்துச்சு, ஆனா கொஞ்சம் முன்னையே தோணாம போயிடுச்சு. மாப்பிள்ள நம்ம ஊருக்கு வராரு. அவரு வரையில மேல தாளம் சும்மா தார தப்பட்டையெல்லாம் அலற விட்டு கோலாகலமா ஊரே பாக்குற மாதிரி அவருக்கு வரவேற்பு கொடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கா? டாடி, ஜீவா சென்னையில படிச்சு வளர்ந்தவரு. அவருக்கு போய் தார தப்பட்டெல்லாம் சொல்றீங்க? அவருக்கு பிடிக்குமா என்னமோ? அப்படிங்கிற வண்டி நின்றுச்சு. இங்க எதுக்கு நிறுத்துறேன்? இங்கேயே மச்சான் நிறுத்தின. என்னடா மச்சான், அங்க என்ன கூட்டம்? மரத்தடியில ஒரு சாமியார் அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு ஏதாவது கேட்கணுமா? இல்ல, பார்க்கணும். வண்டியில உட்காரு. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உனக்கு ஒரு கண்டம் இருக்கு. அந்த கண்டத்துல உன் உயிருக்கு ஆபத்து வரப்போகுது.
வரலையா? நான் சொன்னது நடந்துச்சுன்னா உன் கல்யாணமும் என் வாக்குப்படிதான் நடக்கும். அப்ப என் சொல்ல நம்புவேன். இன்னும் சொல்றேன், உனக்காக எழுதப்பட்ட பொண்ண நீ பாக்குறப்ப கீழ்வானத்துல ஒரு வானவில் ஜொலிக்கும். டேய் எடுக்க வேண்டியதானடா, நேரங்கிறேன் தெரியலையா? டேய் நீ வேறடா. ஏன்டா வண்டியில டீசல் இல்லடா. என்னது டீசல்? இங்கே நிக்க சூப்பர். வேண்டியது. நீ உன் மேனேஜர் ஃபோன் பண்ணு, அவரு டீசல் வாங்கிட்டு வருவாரு. என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஹைவேஸ்லயே போட்டிருக்கலாம்டா. என்னடா பண்றேன்? ப்ரோ என்ன மேல பாக்குறீங்க? இங்க பாருங்க. என்னடா என்ன பண்ற? என்ன மச்சி சிக்னல் இல்லையா? ஆமாடா. அந்த பொண்ணு சும்மா ஒண்ணு நம்மள அனுப்பல, ஜூனிய வச்சுதான் அனுப்பிச்சிருக்கா. வா இப்படியே இங்க எங்கேயாவது சிக்னல் கிடையாதான்னு பாத்துக்கிட்டே போவோம். வாடா. அப்படிதான் லெப்ட்ல பாரு, ரைட்ல பாரு. டவர் கிடைச்சுச்சா? தெரியுதாடா? கிடைக்குதா? பாரு. டேய் என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதாவது சொல்றா டேய். அங்க பாரு போறாங்க. பாவண்டி. ஐயோ அலைய போறாங்க. நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இங்க வா. என்ன ஜிகுஜிகுன்னு வந்திருக்க? வேலைக்கு வர டைமா இது? எங்க அம்மா தான் நேரத்துக்கு வந்துட்டாங்கல்ல. வீட்டுக்கு இம்பார்ட்டன்டான கெஸ்ட் வராங்க. அவங்களுக்கு தேவைப்படுறதுலாம் நெட்டை பார்த்து நார்த் இந்தியன் டிஷ் எல்லாம் சமைக்கணும். அதெல்லாம் உங்க அம்மாக்கு சமைக்க தெரியுமா? சமையல்காரி வேலையெல்லாம் நீ தானே செய்யணும். போ எல்லாத்தையும் போய் ஒழுங்கா செய். ஏதாவது டேஸ்ட் இல்லாம இருந்தது அப்படியே தூக்கி உன் மூஞ்சி மேலே கொட்டிடுவேன். போ கிச்சனை போய் கிளீன் பண்ணி சாமான்லாம் கழுவி வை. கிச்சன் அங்க இருக்கு. மச்சான் உன் கூட ஏற்காடு வந்ததுக்கு இப்படி ஆரம்பமே களை கட்டுதேடா. இனி போ என்ன நடக்கும் தெரியலையே. தண்ணியில மிதக்கலான்னு வந்தேன்டா, இப்படி தரையில மிதக்க விட்டீங்களடா. போங்கடா, தண்ணியாவது குடிச்சிட்டு வர்றேன். போங்கடா. பாத்துடா பாத்து. ஓகே இப்போ கொஞ்சம் ஜம்பா இருக்குடா. டே என்னப்பா கொஞ்சம் பொறுமையா இருக்கட்டே, வந்துருவாங்க. இங்க பாரு மச்சான், இங்கதான் சிக்னல் வந்து போகுது. அப்படி மேல போனோன்னு வையேன், கண்டிப்பா சிக்னல் கிடைக்கும்டா. போய் பார்க்கலாமா? அது ஒண்ணுதான்டா பாக்கி. ஏறு. வா வா வா. சாமியே ஐயப்போ ஐயப்போ, சாமியே சாமி சரணம் ஐயப்ப. சும்மா போடா. சாமியே
இதான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ். இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வர கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் நம்ம இடம் தான். போலாங்களா? வாங்க வாங்க முதலாளி. மயில மாட்டிக்கிட்டோண்டி. ஆமா, நம்ம தான் அந்த மது கழுதை கிட்ட மாட்டிக்கிட்டோமே. ஐயோ அது இல்லடி, காலையில ஒருத்தனுக்கு குண்டேரி பள்ளத்துக்கு தப்பான வழி சொல்லி அனுப்பி விட்டோம்ல. ஆமா, அவன் தான் நம்ம சின்ன முதலாளி போல இருக்குடி. இப்பதான் தலைவரே, டீல் ஓகே தானே? எனக்கு ஈசிஆர் ரோட்ல சும்மா ஒரு 8-9 கிரவுண்ட்ல ஒரு குட்டி வீடு. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய வீடு வச்சிருக்காங்க. வாட்ச்மேன் கூட சாவி கொடுக்காம பூட்டி வச்சிருக்காங்க. உங்களை எங்க வச்சிருக்காங்க? வெயிலையும் மழையிலையும் வெளியே வச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் ஒரு வீடு கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே உங்களை பூ மாதிரி தூக்கிட்டு போய் நடு வீட்டுல உட்கார வச்சிருக்கேன். டீல் ஓகேவா? மச்சான், எனக்கு ஒரு வீடு வர போதுரா. தலைவர் எனக்கு ஒரு வீடு கொடுக்க போறாரு. ஓகே தல, வரட்டா, பாய். நமக்கு சொந்தம் இல்லாதெல்லாம் வளமாவும் அழகாவும் இருக்கு. நெடுயர்ந்த மரங்கள், மிளகு குடிகள். நைஸ், காப்பி கூட. நோ மனம், நோ குணம், நோ சுவை. What a sound. Lose this. கரடி. நீயா மாட்னியா? மச்சான் என்னடா விறகட்ட மாட்டிச்சு. பால்கன் அங்கதான் இருக்கு, தேடி பாரு. வா, இருக்கு உனக்கு.
பால்கன் என்ன பண்ற? ஆ? ரூட்டா சொல்ற? ஆ? இது முட்டு சந்து. வா, நான் ரூட் சொல்றேன். வாமா, வா 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 வா. கம் ஆன். உன் பையன் பண்ண அயோக்கியத்தனத்தினால ஒரே நாள்ல மொத்த ஊருக்கு என் மூஞ்சி வைரலா இருக்கு. உனக்கு மட்டும் நான் யாருன்னு தெரியலையா? மரியாதை அவனை கூப்பிட்டு சொல்றேன். சார், அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம பண்ணிட்டான். பிரச்சனையை இதோட விட்டுருங்களேன். சரி, விட்டுருவான். நீங்க சொன்ன மாதிரியே இதோட விட்டுருவான். உள்ள போய் அவனை கூட்டு வாங்க. வண்டியில கூட்டு போய் ஒரு ரவுண்டு ஊரை சுத்தி காட்டு வந்து விட்டுட்டு போயிடுறேன். நான் மேடம் கூப்பிடுறீங்களா இல்ல நான் போய் கூப்பிடவா? சார், அனாவசியமா பிரச்சனை பண்ணாதீங்க. மரியாதை வெளியில போங்க ப்ளீஸ். காதை பிடிச்சி இழுத்தா தலை தானா கூட வரும்னு எனக்கு தெரியும். யாரை பார்த்து வெளியே போய் சொல்றேன்? இத பாருங்க. இன்ஸ்பெக்டர், யார மிரட்டி பாக்குற? உன் மேல எனக்கு பழைய பகையே பாக்கி இருக்கு. போனா போகுதுன்னு மன்னிச்சு மறந்துட்டேன்.